கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாகும் 1 அதிகாரம் 13 நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று வாசிக்கிறோம். இன்று நாம் அநேகருடைய வார்த்தையை கேட்கிறோம். ஏதோ ஒரு நுகம் என்னை அழுத்துகிறது. நுகம் என்று சொல்லும் பொழுது அடிமைத்தனம், பாரம், சுமை, இதைத்தான் இங்கு நுகம் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த நுகம் என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் பாரமாக இருக்கிறது. இந்த அநேக சூழ்நிலைகளிலே நான் வெளிவராதபடிக்கு கட்டுகள் என்னை கட்டி வைத்திருக்கிறது. எவ்வளவுதான் நான் பிரயாசப்பட்டாலும் அதற்கான பலனை காண முடியவில்லை. நான் அன்பு செலுத்தினாலும் அன்பை மற்றவர்களிடத்திலே காண முடியவில்லை. எவ்வளவுதான் பலவீனங்களுக்கு நான் மருந்தை கையாண்டாலும் அதற்கு ஒரு தீர்வு இல்லை. இப்படிப்பட்ட கட்டுகள் நிறைந்த வாழ்க்கையிலே நான் இருக்கிறேன். இதற்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிற அநேகருடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம். ஆனால் தேவன் சொல்கிறார், இப்பொழுது நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லுகிறார். நாம் கட்டுகளிலிருந்து விடுதலையாகி விடுதலையோடு கூட தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டுகள் இருக்குமானால் இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு கேளுங்கள். இந்த நாளிலே தேவன் அவைகளிலிருந்து உங்களை விடுவிக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஆகவேதான் லேவியராகமம் 26 அதிகாரம் 13 தன்னுடைய ஜனங்கள் மத்தியிலே அவர் உலாவுகிற தேவனாயிருந்தார். இஸ்ரவேல் புத்திரர் தேவனுடைய ஜனங்களாய் இருந்தார்கள். ஆனாலும் எகிப்திலே அவர்கள் அடிமைகளாயிருந்தார்கள். நான் அவர்கள் தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணினேன். அவர்களுடைய நுகத்தடியை முறித்து அவர்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொல்கிறார். நாம் கட்டுகளோடு நுகத்தோடு கூட வாழ்வதை விரும்பாத தேவன் அதிலிருந்து புறப்பட பண்ணி நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள், அறிக்கையிடுங்கள். எசாயா 58 அதிகாரம் 9 நாம் வாசிக்கும் பொழுது அநேக நேரத்திலே நாம் கட்டுகளோடு கூட போராடி கொண்டு இருக்கிறோமே ஒழிய தேவ சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்பதை மறந்து விடுகிறோம். கட்டுகளை அறுக்கிற தேவன், நுகத்தடிகளை முறிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து போகிறோம். இந்த 9 நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று பதில் சொல்கிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய நுகத்தடிகளையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நம் நடுவிலிருந்து அகற்றுவார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே நம்மை விடுவிக்கிற தேவன், அதிலிருந்து நம்மை அகற்றி வெளியே விடுதலையாக்கி கொண்டு வருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எபிரேயர் 12 அதிகாரம் 1 பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று வாசிக்கிறோம். நம்மை நெருங்கி கொண்டு இருக்கிற பாரமான பாவமான காரியத்தை நாம் உதறி தள்ளிவிட்டு தேவனை நோக்கி பார்ப்போமானால் அவர் நம்முடைய நுகத்தடிகளை முறிக்க, நம்முடைய கட்டுகளை அறுக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை இரட்சிக்கிற தேவன் அவர்தான். ஆகவே நாம் எங்கு சுற்றி வந்தாலும் தேவன் பட்சத்திலே வரும்பொழுதுதான் நமக்கான விடுதலை உண்டு. ஆகவே தான் மாரியாள் தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், அந்த நல்ல பங்கான அந்த சுகத்தை அவள் ஏற்றுக்கொண்டாள். மத்தேயு 11 அதிகாரம் 29 என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்கிறார். கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற அந்த நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது இந்த நாளிலே அவர் நம்முடைய நுகத்தடிகளை முறிக்கவும் நம்முடைய கட்டுகளை அறுக்கவும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, உம்முடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு பலன் தாங்க. எங்களிடத்தில் இருக்கிற எல்லா நுகத்தடிகளையும் முறித்து எங்களை விடுவிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.